எஸ்எம்எஸ் மூலமா சிறப்பு தரிசனம் வந்து முறைகேடு நடந்ததா வந்து நேற்று செய்தி வெளியாகுது, வெளியே வெளியிட்டிருக்காங்க. அமைச்சர், எம்எல்ஏ, தக்காரோட உதவியாளர் மூலமாக முன்பணமாக கொடுத்து எஸ்எம்எஸ் அனுப்புனா அது எஸ்எம்எஸ் மூலமாக சிறப்பு தரிசனம் இல்லாமல் நேரடியாக போய் சாமி தரிசனம் பண்ணுறாங்க. தப்பாக சொல்கிறீங்க. அதான் வீடியோவே வெளியே வந்தது. நீங்கள் டைரெக்டாக அர்ச்சகரில் குற்றம் சாட்டாமல் சுமாரில் குற்றம் சாட்டின்னுறீங்க. அர்ச்சகர் தான் வாங்குறாங்கன்ட்டு வீடியோவே வெளியாக இருக்குது. ஏன் அதை மறைக்கிறதுக்கு சும்மா சுற்றி வளைச்சி வரீங்க? எம்எல்ஏ, எம்பி எங்கே அது மாதிரி ஒரு கியூ லைன் வச்சுருக்காங்க, ஆதாரபூர்வமாக காட்டுங்க, உடனடியாக தலைமைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கலாம். அப்பட்டமாக வீடியோவே வெளியே ஆகிருக்கு. அர்ச்சகர்கள் வந்து பணம் வாங்கிக்கின்னு அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி பண்ணுறது, அதை விட்டுட்டு சுற்றி வளைச்சி வரீங்களா? எப்படி நியாயம்? காட்டுங்கன்றேன். எந்த பத்தியில் செய்தி வந்து சொல்லுங்கள், எந்த பத்தியில் வந்து சொல்லுங்கள். வெளிப்படையாக வீடியோவே 2 நாளாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த அர்ச்சகர் வந்து பணம் வாங்குறது, அந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணுறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.